சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வழி, மண் ரோடு. இதுலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் வச்சிங்களேன், 1/4 கிலோமீட்டர் கொஞ்சம் கூட போனீங்க அப்படின்னா தார் ரோடு ஜாயிண்ட் ஆகும். அதுலேருந்து தான் இந்த ரோடு தான் வந்து ஆகணும். இருக்குது வந்து இது மேலே இந்த ரோடு நல்லா க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம போகிறோம் பாருங்க, இதுதான் நம்ம சைட்டுக்கு போகிற வழி. இதெல்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்க ரோடு மடிக்க சொல்ல. ஏன்னா கொஞ்சம் ரோடு மடித்து தராங்க, ஒரு 50 அடி வழி தராங்க இதுக்கு. இது வந்து பொது வழி தான். அவங்க லேண்டு விற்கிறதுனால அவங்களுடைய இடத்துலையே மடித்து தராங்க. நான் போகிறதான் ரூட்டு. மொத்தம் 2 ஏக்கரு நான் காட்ட போகிறது. 2 சர்வீஸு, 1 ஏக்கருக்கு ஒரு சர்வீஸு. கூட்டு கிணறு தான். மொத்தம் 4 சர்வீஸ். அதில் 2 பேர் கொடுத்துட்றாங்க. இந்த பாருங்க, இதுதான் வழி. க்ளீன் பண்ணி முடிச்சு எல்லாமே க்ளீனாக தந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறங்குது பாருங்கள், நஞ்சை இது. ஆனால் ஆக்சுவலாக 2 ஏக்கருமே இந்த இறங்குது இல்லையா. இப்போ நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இறங்குறதுல இப்போ ஆல்ரெடி இந்த பக்கம் ஒரு ரோடு முடிச்சிருக்காங்க. இந்த சைட் போகிறதுக்கு, அந்த பம்ப் செட்டு போகிறதுக்கு ரோடு முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பம் தெரியுது பார்த்திங்களா. இதுலேருந்து இங்கேருந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு கழனி முறை தான், ஒரு 50 அடி இருக்குன்னு வச்சுக்கலாம். 50 to 60 அடி இருக்கும். அதை காட்டு போகிறேன் பாருங்கள். இந்த வார்ப்பு தெரிந்து பாருங்கள், அது வரைக்கும் மடிக்கிறாங்க. 20 அடி ரோடு 20 அடி கணக்கு வச்சு முடிச்சு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. இதுதான் சைட்டு. நெல் பயிர் இருக்கு பாருங்கள், இதுதான் சைட்டு. அதை கம்பத்தை எடுத்து பாருங்கள், அது வரைக்கும் கம்பத்துக்கான வரப்பு தெரியுதுங்களா. அது அப்படியே பண்ணால் அந்த பக்கம் அது எல் ஷேப் தெரியுதுங்க பார்த்தீங்களா. அது அந்த எல் ஷேப்பில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த மூளை வரைக்கும். ஓகேங்களா. மொத்தம் வந்து 2 ஏக்கரு. சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இது தெரிந்து பாருங்கள், கம்பம் கிணறு இதுதான். 2 சர்வீஸ் இருக்குது. 1 ஏக்கராக 1 சர்வீஸு, 2 ஏக்கராக 2 சர்வீஸு. கிணறு வந்து கூட்டு கிணறுன்ட்டாங்க, 2 பாகம் தராங்க. ஓகேங்களா. இதான் சைட்டு. நஞ்சை 2 ஓனர். கிளியர் டாக்குமெண்ட்டு கையில் தான் இருக்குது. ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் நானே பண்ணிட்டேன்.